ஊரே கிறிஸ்மஸ் வர போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா இருந்துகிட்டு இருக்கும்போது ஸ்க்ரூஜுங்கிற ஒரு வயசான தாத்தா மட்டும் ரொம்ப கடுன்னு யார்கிட்டயும் சிரிச்சு பேசாம யாருக்கும் உதவி செய்யாம ஏன் அவர்கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட கூட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இப்படி இருக்க ஒரு நாள் அவர் வீட்டுல தனியா இருக்கும்போது அவருடைய இறந்து போன ஃப்ரெண்டு ஆவியா வராரு. அப்ப அவருடைய உடம்புல நிறைய பெட்டிங்க சங்கிலியால கட்டப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம ஸ்க்ரூஜ் தாத்தா இதெல்லாம் என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு அவரு இதெல்லாம் நான் செஞ்ச பாவங்கள், எனக்கே இந்த நிலைமைனா நீ எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, உன்னுடைய நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆவி இன்னிலிருந்து 3 நாளைக்கு ஒவ்வொரு ஆத்மாவா வந்து உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுது. அதுக்கப்புறம் இவர் ஜன்னல் வழியா போய் பாக்குறாரு. பார்த்தா நிறைய ஆத்மாக்கள் அதுங்களுடைய பாவங்களை சுமந்துக்கிட்டு அப்படியே வெளியில சுத்திக்கிட்டு கிடக்குதுங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நெருப்பு மாதிரி ஒரு ஆவி வருது. வந்து இவரை கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போய் இவர் எப்படி எப்படிலாம் இருந்திருக்காருங்கிறத இவருக்கு ஞாபகப்படுத்துது. அதுக்கப்புறம் மறுநாள் அவருடைய ஃப்ரெண்டு சொன்ன 2வது ஆத்மாவும் வருது. வந்து இவரை நிகழ்காலத்திலேயே வேற வேற இடங்களுக்கு கூட்டிட்டு போய் அங்கெல்லாம் மக்கள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நாள் எவ்வளவு ஜாலியா இருக்காங்கன்றதெல்லாம் காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோக்கு கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக்